ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி, ரொம்ப டேஸ்டான சுவையான தக்காளி சட்னி பண்ண போகிறோம். தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கிடுவோம். அந்த தொலி வந்து உறிஞ்சு வந்துடும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு தொலி அந்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள கருப்பை எடுத்துகிட்டு அந்த கல் இருக்குல்ல அதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது காஞ்சதும் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுட்டு இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். அது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம் வெங்காயத்தை. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஜூஸை இதில் ஊற்றிக்கிடுவோம். நல்லாவே தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இவ்வளோ தாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப டேஸ்டான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. நம்ம இறக்க போகும்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கிறோம். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டிஃபனுக்கு காலையில் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. என் பாப்பா எப்போவும் 2 இட்லி சாப்பிட்றவ இன்றைக்கி 5 இட்லி சாப்பிட்ட அந்த சட்னி நல்லா இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. பாய்.